முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூவை தாண்டியும் விசேஷமானது தெச்சிப்பூ. சிவப்பு இட்லி பூம்பாங்க இங்கெல்லாம், இந்த திருச்சி சைடெல்லாம் ரொம்ப கிடைக்கும். இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, செவ்வாய் பகவானோடு தொடர்புபடுத்தியே முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூங்கிறது விசேஷமாயிடுச்சு. ஆனால் செவ்வரளி பூவை தாண்டியும் விசேஷமானது சிவப்பு தெச்சிப்பூ. ஏன்னா அருணகிரிநாதருக்கு முருகன் காட்சி கொடுத்த போதெல்லாம் அணிந்திருந்த மாலை தெச்சிப்பூ மாலை தான். அரளிப்பூவை காட்டிலும் தெச்சிப்பூ மாலை தான் ரொம்ப விசேஷமானது. சிவந்த செச்சை மாலையும் அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லாம ஒரு திருப்புகள்ல சொல்றார், நிறைய தெச்சிப்பூ மாலை போட்டிருந்தாரா, அந்த தெச்சிப்பூவுக்கு மேல கடம்ப மலர் மாலை போட்டிருந்தாரா. நிறைய திருப்புகள்ல அவர் சொல்றார் தெச்சிப்பூ மாலை தான் போட்டிருந்தார். அது இன்னைக்கும் பரசுராமர் கேரளாவில் சுவாமியை பூஜை பண்ணுங்கிறதுக்காக தேவலோகத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட மலர்னு சொல்லுவாங்க. இன்னைக்கும் கேரளா சைடெல்லாம் போனீங்கன்னா அந்த பூ மட்டும்தான் அர்ச்சனை பண்ணுவாங்க. அதனால முருகப்பெருமானுக்கு செவ்வரளி காட்டிலும் விசேஷமானது சிவப்பு தெச்சி பூ. அந்த புகைப்படத்தை நீங்க இந்த வீடியோவோட காட்டினீங்கன்னா அடியார்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். அந்த பூ தான் முருகனுக்கு ரொம்ப விசேஷம். அதுல பூஜை பண்ணுங்க. நம்ம பூஜை பண்ணாலும் வேள்மாறல் வழிபாடு பண்ணாலும் இந்த சிவப்பு தெச்சி பூ இல்லாத வழிபாடே நடக்காது. அது ரொம்ப விசேஷம்.